ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புதன்கிழமை வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மழை, 20ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் எனவும் கணிப்பு. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாத மத்தியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். மார்ச் 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் மதுரை மற்றும் வேலூர் வருகிறார் பிரதமர் மோடி. நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுக்களை அமைத்தது தமிழக பாஜக. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. திமுக அரசின் திட்டங்களை பிற மாநிலங்களும் பின்பற்றுவதாக பெருமிதம். நாம் உருவாக்கும் நலத்திட்டங்கள் பலவற்றை பிற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியிருப்பதால் நாட்டிற்கே வழிகாட்டும் வரலாற்று கடமையினை நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுத்தி வருகிறோம். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவகாரங்களை பட்டியலிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு. மகளிர் வளர்ச்சி திட்டங்களில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் ஏராளமான பெண்கள் பயனடைந்ததாகவும் உரை. தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் பெருமளவில் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். இதுவரை 13.3 லட்சம் கோடி அளவிற்கு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாகவும் தகவல். தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடன் சுமை 10.71 லட்சம் கோடியாக இருக்கும் என கணக்கிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஐந்து ஆண்டுகளில் பேரிடர் நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் கேட்டது 50,922 கோடி ரூபாய். 1,151 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியதாக பட்ஜெட் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்புகளுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் 50,922 கோடி ரூபாய் கோரியும் 1,151 கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு முறையை மாற்றியமைக்க வேண்டும். இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசுக்கு கோரிக்கை. போதிய அளவு நிதியை வழங்காமல் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முன்னெப்போதும் சந்தித்திராத சவால்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் ஆதங்கம். மாநில அரசுகளை நியாயமற்ற முறையில் நடத்திய பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனினும் இந்த அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திராத ஒன்று என்று நான் உறுதியாக கூறுவேன். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தமிழகத்தில் வேளாண் துறைக்கு 47,248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 58,000 தரிசு நிலங்கள் வேளாண் நிலங்களாக மாற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல்.
தமிழகத்தில் நடப்பாண்டில் 14.89 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல். கடந்த 5 ஆண்டுகளில் 2.15 கோடி மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் தகவல். மழை வெள்ளத்திலிருந்து நெல்மணிகளை காப்பதற்காக மேலும் 120 நவீன சேமிப்பு தளங்கள் கட்டப்படுவதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 495 கோடி ரூபாய் மதிப்பில் 3.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு தளங்கள் அமைக்கப்படுவதாக விளக்கம். வரும் 20ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வரும் 18, 19ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடக்கும் எனவும் தகவல். ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி வளர்ச்சியில் சாதனை என தமிழக பட்ஜெட் குறித்து முதல்வர் பெருமிதம். பிரம்மாண்ட சாதனைகளுக்கு அடித்தளமிடும் பட்ஜெட்டை வரும் ஜூலையில் தாக்கல் செய்வோம் என்றும் பதிவு. இடைக்கால பட்ஜெட்டை திமுக அரசின் காது குத்தும் விழா என விமர்சித்த அதிமுக. விமர்சன அழைப்பிதழுடன் சட்டமன்ற வளாகத்திற்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள். தமிழக பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த 4 1 பங்கு திட்டத்தை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. செவிலி இருக்கு, வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றல. அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. மத்திய பட்ஜெட்டின் போது திமுகவினர் ஒட்டிய முட்டை போஸ்டருக்கு இப்போதுதான் அர்த்தம் புரிகிறது. தமிழக அரசு கடனில் தத்தளித்து வருவதாகவும் பட்ஜெட் குறித்து அண்ணாமலை விமர்சனம். எழுபது ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனை விட திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் அதிக கடன். திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடே அடகு வைக்கப்பட்டுவிடும் என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தற்பெருமை பட்ஜெட்டிற்கு 0 மார்க். திமுகவின் கடைசி பட்ஜெட் என்பது மட்டுமே ஆறுதல் என தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் கருத்து. அதிகரிக்கும் வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு, புயல், வறட்சி போன்றவையே தற்போதைய பிரச்சினைகள். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை. அதிகரித்து வர்ற வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு, புயல், வறட்சி, வெப்ப அலை, இப்படி எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் உலகம் முழுக்க பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. நாம கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்கள்லையும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியுடன் சந்திப்பு. சட்டமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் சுமார் 10 நிமிடங்கள் ஆலோசனை. தன் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், முன்னாள் முதல்வர் என்ற முறையிலேயே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக எம்எல்ஏ அருள் பேட்டி. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவெடுப்பார் என்றும் பதில். மருத்துவர் ஐயா சொல்லுவார். மருத்துவர் ஐயா சொல்லுவார். மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளர் பி.எம். மன்னன் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஐக்கியம். தனி கட்சி தொடங்குகிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன். ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் ரஞ்சித்குமார் பேட்டி. சென்னையில் தேர்தல் மண்டல பொறுப்பாளர்களுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை.
விருப்ப மனு விநியோகம், கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து மூத்த தலைவர்களோடு கலந்துரையாடல். ஆட்சியில் பங்கு கோருவது குறித்து ஏற்கனவே தலைமையிடம் பேசிவிட்டேன். அச்சமில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டது தொடர்பாகவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்கார்ந்து பேசிட்டானே ட்விட்டர்ல அச்சமில்லை ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங், காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல இந்த டைம் நீங்க தான் நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். Nobody have a right to talk in the public. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. கட்டுப்பாட்டை மீறி பேசுபவர்கள் மீது அகில இந்திய தலைமை நடவடிக்கை எடுக்கும். தலைமைக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டு இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி. ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, தனிநபர்களின் நிலைப்பாடுதான். வகுப்புவாத சக்திகளை எதிர்ப்பதில் காங்கிரஸ் மற்றும் திமுக உறுதியாக இருப்பதாகவும் கே.சி. வேணுகோபால் பேட்டி. As far as the different boys in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. We have a great tradition to have an alliance on common issues, to fight against the fascist forces, fight against the communal forces. We were together and we are also together. ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசிற்கு உரிமை உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. பிரச்சனை சுமூகமாக முடியும் என்று நம்புவதாகவும் பேட்டி. வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 14,320 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 265 ரூபாயாகவே தொடர்கிறது 1 கிராம் வெள்ளியின் விலை. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். கர்நாடகாவில் டாடா ஏர்பஸ் ஹெலிகாப்டர் கட்டுமான திட்டத்தை தொடக்கி வைத்த தலைவர்கள். இந்தியாவும் பிரான்சும் ஜனநாயக கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பயங்கரவாதத்தை ஒழிக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் எனவும் பேச்சு. और स्वरूप को जड़ से मिटाना हमारी साझी प्रतिबद्धता है.
தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு பிரான்ஸ் முழு ஆதரவளிக்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி. நவீன உலகுக்கு புதிய தீர்வுகளை வழங்க இந்தியா மற்றும் பிரான்ஸ் இளைஞர்களுக்கும் அழைப்பு. மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு இலவச பேருந்து சேவையால் பாதிப்பு ஏற்படுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை பெருமளவு குறைந்திருப்பதாக தமிழகத்தை மறைமுகமாக சாடிய பிரதமர். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் நிர்வாக குறைபாட்டால் பங்கேற்பாளர்கள் அதிருப்தி. இந்தியாவின் உலகளாவிய பிம்பம் கெட்டுப்போனால் கவலை இல்லை என்ற ரீதியில் பிரதமர் செயல்படுவதாக மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. ரயில்வே பாதுகாப்பு திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஏப்ரல் 1க்குள் பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்க உத்தரவு. சபரிமலையில் தங்கம் காணாமல் போன வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் அமலாக்கத்துறை விசாரணை. தவறு செய்தவர்களை ஐயப்பன் கண்டிப்பாக தண்டிக்காமல் விடமாட்டார் என்று பேட்டி. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றார் தாரிக் ரஹ்மான். பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்பு. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போர் பயிற்சியை தொடங்கிய ஈரான் ராணுவம். அமெரிக்காவின் நெருக்கடி அதிகரிக்கும் நிலையில் பதிலடிக்கு தயாராகும் ஈரான். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றோடு வெளியேறியது முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலியா. இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற்றம். ECA Tamil Nadu presents Elexport 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.